வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயல் எல் சேகாப் சீசன் 2 எபிசோட் 21. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வள வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்குறான். நீ வந்து அட்டாக் பண்ணாத, உன்னோட எனர்ஜியெல்லாம் நீ வந்து வேஸ்ட் பண்ணாத, சரியா? உன்னுடைய லாங் யான் மாஸ்டர கொல்றதுக்கு நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஆமா, அதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ வந்து ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டேல்ல, அந்த ட்ரெய்னிங். அது எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லிக் குடு. எனக்கு அதுவே போதும். அந்த ட்ரெய்னிங்க நான் வந்து கத்துக்கணும். அதுக்கு பதிலா உன்னுடைய மாஸ்டர நான் கொல்றேன்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான். ஆனா உங்கள எப்படி நான் வந்து நம்புறது? நீ என்னைய நம்பலையா? இப்ப பாருன்னு சொல்லி ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்து அவங்க மாஸ்டர வந்து அட்டாக் பண்றதுக்காக அவனோட ஸ்வாட வந்து அனுப்பி வைக்கிறான். அவங்க மாஸ்டர் வந்து அந்த மொட்டை தலையன தான் போட்டு அடிச்சிட்டு இருக்கான் இன்னும். "நீ எல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் உன்ன பத்தி கேள்விப்பட்ட அளவுக்கு நீ ஒண்ணும் ஸ்ட்ராங்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி இந்த மொட்டை தலையன பார்த்துட்டு இருக்கான். ஹீரோட ஸ்வாடும் அதே சமயத்துல அவன அட்டாக் பண்ண வந்துருது. ஒரு ஷீல்ட போட்டு தடுத்துட்டு இருக்கான். இந்த ஸ்வாட் இது எங்கேருந்து வந்துச்சு? இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே! என்னால வந்துட்டு பேரியர வச்சு இந்த ஸ்வாட வந்து ரொம்ப நேரம் தடுத்துட்டு இருக்க முடியாது. நான் எதனால ஒரு பிளான் போட்டே ஆகணும். இந்த ஸ்வாட எப்படி நான் வந்து தடுக்கிறதுன்னு சொல்லி அவனும் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். இப்படியே போயிட்டே இருந்தா என்னுடைய பாய்சன் பவர் வந்து குறைஞ்சிரும். நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுங்கும்போது அந்த மொட்டைய அட்டாக் பண்ண வரான். "ஏய் நீ தள்ளி போடா! நீ என்னடா குறுக்கால வரேன்னு" சொல்லி அந்த மொட்டைய வந்து அடிச்சு நகட்டிர்றான். "ஏய் நீங்க வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளிய போய்க்கோங்க" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் வந்து சொல்றான். ஆமா யாரு இவன்? பாய்சன் பவர் வச்சிருக்க அவராலயே வந்துட்டு இவனோட ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அந்த பொண்ணும் ஆச்சரியமா அங்க பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல அவனோட ஆளவே ஒருத்தன வந்து கொன்னு அவனுடைய பவர்லாம் வந்து இவன் உறிஞ்சிட்டு இருக்கான். இந்த பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க எல்லாத்தையும் நான் இதே இடத்துல கொல்வேன்னு சொல்லி வில்லன் அங்க வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பானா? இவன பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே! அப்படின்னு சொல்லி ஹீரோவ தான் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. என்ன வெளியிலேருந்து ஒருத்தன கூட்டிட்டு வந்து என்னையவே கொல்லலாம்ன்னு சொல்லி நீ வந்து பார்த்துட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண வந்து அட்டாக் பண்ண வரா. அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஹீரோக்கு பின்னாடி வந்துடுறான். இவன வந்து கொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். டீல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட ஒரு டீலிங்க போட்டுடுறான். உன்னோட பாய்சன்லாம் உன்னோட லைஃப் வந்து காப்பாத்தும்னு நீ வந்து நினைக்கிறியா? கண்டிப்பா முடியாது. என்னுடைய ஸ்வாடுக்கு முன்னாடி உன்னோட பவர் ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய பவர் அது மாஸ்டர் லெவல் இது. இந்தா வாங்கிக்கோன்னு சொல்லி ஹீரோவும் அவனோட ஸ்வாட வச்சு வில்லன வந்து அட்டாக் பண்றான். வில்லன் அந்த அட்டாக்க வாங்கிட்டு சும்மா நின்னு சிரிச்சுட்டு இருக்கான். "என்னடா இது? உன்னோட ஸ்வாட் ரொம்ப வீக்கா இருக்கே! உன்னால என்ன வந்து கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி நான் 7 பேத்த கொன்னு அவங்களோட உயிர நான் எனக்குள்ள வச்சிருக்கேன். உன்னால என்ன வந்து தோற்கடிக்கவே முடியாது. நீ தான் இந்த இடத்துல சாகப் போற. என்னுடைய ஃபார்மேஷனுக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே கிடையாது. நீ எனக்கு வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு" சொல்லி ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ண ரெடியா வந்துட்டு இருக்கான். "என்னுடைய பாஷன் பவருக்கு முன்னாடி உன்னோட பவர் ஒண்ணுமே கிடையாது. இந்தா இத பாரு" அப்படின்னு சொல்லி அவனுடைய கையிலேயே வந்துட்டு ஒரு பாம்போட உருவத்த வந்து கொண்டு வரான். "அடுத்த பாடிக்கு நான் உன்னையவே வச்சுக்கிறேன். நீ தான் என்னுடைய அடுத்த பாடி. உனக்கு நான் கருணை காட்டுவேன்னு மட்டும் நீ நினைச்சிராத" அப்படின்னு சொல்லி வில்லன் வந்து ஒரு பெரிய பாம்பத்தோட நாக்கு நீட்டி ஹீரோ வந்து அட்டாக் பண்ற மாரி வந்துட்டு இருக்கான். ஹீரோவும் அதுக்கு முன்னாடியே தெம்பா நின்னுட்டு இருக்கான். டப்புன்னு பார்த்தா அவனோட ஸ்வாடு மேல எண்ணி பறந்து போயிர்றான். இந்த நேஷனல் வார்ல எத்தன பேர் நம்மள வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த நேரத்துல நான் வந்து ஸ்டார் பவர கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. அது எல்லா பேருக்கும் தெரிஞ்சிரும். ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு இவன நம்ம கூட்டிட்டு போய் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி ஹீரோ வந்து காட்டுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கான். "என்ன பயந்து ஓடிட்டு இருக்க? என்ன வந்து ஏமாத்திடலான்னு நீ வந்து நினைக்கிறியா? நீ எந்த ஒரு அட்டாக் பண்ணாலும் அது ஒண்ணுக்குமே ஆவாது. உன்னுடைய ட்ரிக் எல்லாமே வேஸ்ட்டு தான். என்னுடைய பாய்சன் பவருக்கு முன்னாடி நீலாம் ஒண்ணுமே கிடையாது." வில்லனும் வந்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமா நின்னுட்டுருக்கான். "உன்னுடைய யங் பாடி இனிமே அது எனக்கு சொந்தம்" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரான். ஒரு 5 தல பாம்போட நகத்த வச்சுட்டு. ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்வாட வச்சு ஒரே அட்டாக் தான். அந்த 5 தல நகமும் எங்க போச்சுன்னே தெரியல. வில்லனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாட்டா! பாய்.